கரூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அம்மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியை மாவட்டம் முழுவதும் பூத் கமிட்டி அளவில் பலப்படுத்துவது என்றும், சக்தி கேந்திரா உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் நியமிப்பது, மக்னிபாத் நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு செல்லும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் கரூரில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிப்பு குறித்தும், மணல் கொள்ளையால் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் கரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. கரூர் மாவட்டத்தில் தினந்தோறும் நடக்கும் இந்த அசம்பாவிதங்களையும் நாங்கள் எல்லாருமே கலந்து கண்டிச்சோம். எங்களுடைய இந்த கூட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குளுத்தலை நாங்கள் 2 வருடமாக பாரதிய ஜனதா கட்சி தினந்தோறும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலையும் பொதுக்கூட்டத்தில் எல்லா இடத்துலையுமே சொல்கிறோம். 2 வருடமாக சொல்கிறோம், கரூர் மாவட்டத்தில் கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. இதை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். காவல்துறை இது உரிய நடவடிக்கை எடுக்கும். மாவட்ட நிர்வாகம் இதுக்கு செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தினந்தோறும் பாரதிய ஜனதா கட்சி அதை சொல்லிட்டு இருந்தது. போதைப் பொருள் பழக்கம்ங்கிறது உச்சத்தை கரூர் மாவட்டத்தில் தொட்டுட்டு தினந்தோறும் கொலைகளை சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கரூர் மாவட்டத்தில் பூஜ்ஜியமாக இருக்கு. வாங்கல்ல நடந்த கொலை உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட அரங்கேற்றம் இந்த கரூர் மாவட்டத்தில் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. அசம்பாவிதங்கள் என்னென்ன அட்டூழியம் நடக்கணுமோ அது அத்தனையும் கரூர் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும். சாதாரண பொதுமக்களுக்கும் சாதாரண படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, யாருக்குமே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை.